பொருட்டோ அனிமே எப்படா வரும்னு நிறைய ஃபேன்ஸ் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் இந்த அனிமேவை உஃபோர்டபுள் பண்ண போகிறாங்க, டோயி பண்ண போகிறாங்க, மப்பா பண்ண போகிறாங்கன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவுது. உண்மையாகவே இதை யார் பண்ண போகிறாங்க, இதோட இங்கிலீஷ் டப் தமிழ் டப்லாம் எப்போ வரும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். பொருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அனிமேவை கோடோட இன்வேஷன் அப்போ கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. பொருட்டோ கவாக்கியோட ஒரு குட்டி ப்ரோமோவும் இதில் ஆட் பண்ணி இருப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அனிமேவோட ரிட்டர்ன்ஸ் எப்போ இருக்கும்னு சொல்லவே இல்லை. லாஸ்ட் இயர் பொருட்டோ 2025க்கு ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதுவும் டவுட்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டுடியோ பைரேட் ஒரு அதிரடியான டிசிஷனை இப்போ எடுத்திருக்காங்க. ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடக்ஷன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இவங்க மாற்ற போகிறாங்களாம். முதல்ல ஏன் இவ்வளோ சேஞ்சஸை இவங்க கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். பொருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் பொருட்டோ ஃபேன்ஸையே கடுப்பாக்கின ஒரு விஷயம்தான் அனிமேஷன் ஸ்டைல். சும்மா சொல்லக்கூடாது, படு கேவலமாக இருந்திருக்கும். அதுவும் பொருட்டோ அழுகிற சீன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்திருக்கும். ஒன் பீஸ் அனிமேலாம் ஒரு எபிசோட்கே கிட்டத்தட்ட $18 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. பொருட்டோ அனிமேஷன் பட்ஜெட்டை இவங்க இன்னும் தெளிவாக சொல்லலை, ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அதனால தான் குவாலிட்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் இந்த அனிமே கொடுக்குற ரெவன்யூ ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அனிமேஷன் கேவலமாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் இது வீக்லி அனிமே இப்படி தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிலியான ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஒன் பீஸ் கூட தான் வீக்லி அனிமே, ஆனால் அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் நருட்டோவே வீக்லி அனிமே தான், அதை இதே ஸ்டுடியோ பைரேட் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பொருட்டோக்கு பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. இதை விட கேவலமான இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் ஃபில்லர்ஸ். அதை எவ்வளோ மோசமாக பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக பண்ணியிருந்தாங்க. நருட்டோவில் பார்த்த ஃபில்லர்ஸ் ஆச்சு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. பொருட்டோ ஃபில்லர்ஸை முழுசாக ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல, அவ்வளோ சூற மொக்கையாக இருந்திருக்கும். நருட்டோவில் டைரக்ட் பண்ண அதே ஹிரோயுகி யாமஷிட்டா தான் பொருட்டோக்கும் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவரே தான் ப்ளீச்க்கும் டைரக்ஷனை பண்ணார். அப்புறம் ஏன் அதில் கொடுக்குற குவாலிட்டியை இதுக்கு கொடுக்க முடியலைன்னு தெரியல. இது மட்டும் பொருட்டோக்கு பிரச்சனை இல்லை, இதோட டிஸ்ட்ரிபியூஷனும் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. சொன்ன டைமில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் அனிமே அவைலபிளாக இருக்காது, ரொம்ப டிலே இருந்துச்சு. இப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த பொருட்டோவில் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு புது அனிமேனா பரவாயில்ல, நருட்டோ மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸோட சீக்குவலாக இது இருக்குது. அப்போது அதை விட இது நல்லா இருந்தால் தான் நருட்டோ அனிமேவோட அந்த பேரை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைனா ப்ராஃபிட்காக சீக்குவல் எடுத்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டுடியோ பைரேட் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதராவோட முடிய வேண்டிய சீரீஸை ப்ராஃபிட்காக காகுயாவை கொண்டு வந்து ஒட்சுசுக்கியை உள்ள திணிச்சு பொருட்டோவை பண்ண வச்சு கிஷிமோட்டோவை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. எது எப்படியோ இந்த எல்லா விஷயத்தையும் இப்போ இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஸ்டுடியோ பைரேட் நிறைய விஷயத்த இப்போ ஃபிக்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. முதல் ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய பிளாட்ஃபார்மில் சொன்ன டைமுக்கு எபிசோட் வராமல் இருந்துச்சு இல்லையா? இதுக்காக இவங்க கிரன்ச்சி ரோல், பிலிபிலி, அனிப்ளெக்ஸ்னு நிறைய பேரோட டீம் அப் பண்ணுறாங்க. இதில் கிரன்ச்சி ரோலும் பிலிபிலியும் கீ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்க போகிறாங்க. வெஸ்ட்டில் டிஸ்ட்ரிபியூஷனை கிரன்ச்சி ரோல் பார்த்துக்க போகிறாங்க, ஏஷியாவில் பிலிபிலி பார்த்துக்க போகிறாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா குளோபல் லெவலில் ப்ரொமோஷன்ஸை பண்ண முடியும். சொன்ன டேட்க்கு எபிசோடும் அவைலபிளாக இருக்கும். ஒரு பிரச்சனை சால்வ். அடுத்த பெரிய பிரச்சனை அனிமேஷன். இதுக்காக ஸ்டுடியோ பைரேட் மப்பாட்ட போக போகிறாங்க, உஃபோர்டபுள்கிட்ட போக போகிறாங்க, டோயிட்ட போக போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஸ்டுடியோ பைரேட் ஒரு புது பார்ட்னரை தேடுறதா சொல்கிறாங்க. ஏன்னா உஃபோர்டபுள், மப்பா, டோயிலாம் ஆல்ரெடி பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பிஸியாக இருப்பாங்க. இவங்க கிட்டேயே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டையும் கொடுக்கணுமான்னு யோசிச்சிருக்கலாம். இதனால் கூட ஒரு புது பார்ட்னரை இவங்க உள்ளே கொண்டு வரலாம். புது பார்ட்னர் உள்ளே வர்றதால ஸ்டுடியோ பைரேட் விலக போகிறாங்களான்னு கேட்காதீங்க. புது பார்ட்னரும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. இப்படி புது டீம் வர்றதால ஃபில்லர் ஆர்க்ஸ், மூவின்னு எல்லாமே குவாலிட்டியாக இவங்க கொடுப்பாங்க. அதனால் ஃபில்லர்ஸும் இனிமே நல்லாயிருக்கும். போர் அடிக்கிற கதையெல்லாம் உள்ளே கொண்டு வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எது எப்படியோ ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்டுடியோ பைரேட்க்கு வைக்கிற ஒரே கோரிக்கை என்னென்னா, இந்த அனிமேவை வீக்லியாக இல்லாமல் சீசனலாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.
ஏன்னா என்னதான் டேலண்டடான ப்ரொடக்ஷன் டீமை உள்ளே கூட்டு வந்தாலும் அதுக்கேற்ற டைமை கொடுத்தாதான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பொருட்டோ மாங்கா செம பீக்கில் இருக்குது. மாங்கா ப்ளஸ்லலாம் அவ்வளோ வியூவர்ஷிப்பை வச்சுருக்கு. அனிமேவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுத்தாதான் நல்லாயிருக்கும். கடைசியாக பொருட்டோ அனிமே எப்போ வரும், டப்பிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்ப்போம். ஸ்டுடியோ பைரட் ஆல்ரெடி 2025ல் அனிமே வருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க இவ்வளோ பெரிய ப்ராசஸை மறுபடியும் பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் அனிமே 2026ல் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது சீசனல் அனிமேவா வந்துருச்சுன்னா 2026ல இருந்து அப்படியே சீசனுக்கு சீசன் டப்பிங்கும் கரெக்டாக வந்துடும். ஒருவேளை இது வீக்லி அனிமேவா இருந்தால் 2027ல் தான் இவங்க டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் டப்கே இந்த நிலமன்னா தமிழ் டப்லாம் எப்போ வரும்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் நருட்டோ தமிழ் டப் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கிற பட்சத்தில் பொருட்டோ தமிழ் டப் மற்ற டப்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நருட்டோ தமிழ் டப் போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பொருட்டோ பற்றின ஏகப்பட்ட அப்டேட்ஸை தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே பொருட்டோ தமிழ் டப் பண்ணுறது பெஸ்ட்டாக ஒஸ்ட்டானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.